ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோகர் ஆசைப்பட்ட மாதிரியே நிலாவுக்கும் சோழனுக்கும் ரிசப்ஷன் ஏற்பாடு நடத்துகிறாங்க. சோழன் மணமேடைக்கு வந்துடுறாரு. அதுக்கடுத்து தான் நிலாவை கூப்பிடுறாங்க. நிலா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே அழகாக நம்ம நிலாவோட கையை பிடிச்சிட்டு மேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கடுத்து தான் மாலையை கையில் கொடுத்து ரெண்டு பேத்தையும் மாற்றிக்க சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீச்சாக பண்ண சொல்கிறாங்க. நிலாவுக்கு இப்படி கல்யாணம் நடந்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க என் பொண்ணை நான் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. எங்கள் பொண்ணு ஒருத்தரை ஆசைப்பட்டா, அதனால் அவனவே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோங்க. இதோ வேட்டி ஸ்டேட்டில் இருக்காரே, இவர் தான் மாப்பிள்ளையோட அண்ணன். பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் அவங்களோட தம்பிங்க. இவங்க அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். இதே பார்ட்டி என்கேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருந்தாங்க. அதோ அங்கே குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு, அவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா. சொல்லிக்கிற மாதிரி இவங்க என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ஆனவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா மயக்க வாங்குறாங்க. நிலா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டு மனோகர் எல்லாருமே ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.